சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில இது ஆடி மாதம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம பெரியவங்க இது வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதம் அதிகாலையில எழுந்து, அதாவது இந்த மார்கழி மாதத்துல எப்படி நாம அதிகாலையில எழுந்து கோலம் போட்டு ஆக்சிஜன் அளவை நாம அதிக அளவு சுவாசிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த ஆடி மாதத்திலையும் நமக்கு ஆக்சிஜன் அளவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அதனால இந்த ஆடி மாதம் அப்படின்னும் போது நாம இறை சக்தியை நாம அடையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த ஆடி மாதத்துல இருக்கு. அதனாலதான் விசேஷங்களை எல்லாம் தள்ளி வைங்க, இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. வழிபாடுகள் அப்படின்னு தினந்தோறும் நம்ம பூஜை பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல், அதாவது நேர்த்தி கடன்கள் இருந்தா அந்த கோயில்களுக்கு எல்லாம் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான நேர்த்தி கடன்களை எல்லாம் செலுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். அவங்களுடைய வேண்டுதல்கள், இந்த அம்மன் ஆலயங்கள் இங்கெல்லாம் வேண்டுதல்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றலாம். இப்ப நீங்க கேட்கலாம், நேர்த்தி கடன் வேற வேண்டுதல் வேறையா? வேண்டுதல் வேற, நேர்த்தி கடன்கள் வேற. அது நான் தெளிவா ஒரு பதிவு நான் தரேன். வேண்டுதல்னா என்ன, நேர்த்தி கடன்னா என்ன, நான் தெளிவாக நான் தரேன். சரிங்களா? இந்த ஆடி மாத காலத்துல அம்மன் ஆலயங்களுக்கு மட்டும்தான் போகணுமா? திருப்பதிக்கு போலாமா, பழனிக்கு போலாமா, திருச்செந்தூர் போலாமா, எங்க வேணா போலாங்க. ஆனா இறை வழிபாட்டுக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம் இது. அதனால நீங்க எந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ போயிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. புண்ணியங்களை சேர்த்துக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். என்னன்னா, உங்களால முடிஞ்ச உதவிகள் எதுவாக இருந்தாலும் தயங்காம பண்ணுங்க. அது கோயிலுக்கு தான் போய் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏழை எளியவர்களுக்கு நீங்க பண்ணாலே அந்த கோவில்ல இருக்கக்கூடிய மூலவருக்கு போய் சேர்ந்துரும். உண்மை அதுதான். நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்களை மதிக்காம, வீட்டுல இருக்கக்கூடிய அம்மா அப்பாவை பட்டினி போட்டுட்டு ஊர் முழுக்க நீங்க அன்னதானம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால நாம வீட்டுல செய்யக்கூடிய கடமைகளையும் சரியாக செய்யணும், வெளியில செய்ய வேண்டிய கடமைகளையும் முறையாக செய்யணும். இப்போ தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லும்போது சாலையோரத்துல இருக்கக்கூடிய வயதானவர்கள், ஆதரவற்றவர்கள், அவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி பண்ணலாம். செருப்பு வாங்கி தரலாம். அப்பப்போ மழை பெய்யுது, அவங்களுக்கு ஒரு ஷீட் அமைச்சு தரலாம். அவங்களுக்கு உடைகள் வாங்கி தரலாம். இந்த உடைகள், செருப்பு இதெல்லாம் பழசுமா, பிஞ்சு போச்சு, நான் யூஸ் பண்றது இல்லை அப்படி கொடுக்க கூடாது. புதுசா வாங்கி கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி காப்பகங்கள், இந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய நிறைய ஆசிரமங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாமும் உங்களால முடிஞ்ச மளிகை பொருள் வாங்கி தரலாம். அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ செலவுகள் நீங்க பண்ணலாம். அவங்களுக்கு வேண்டிய பழங்கள், காய்கறிகள், குழந்தைகளுக்கு தேவையான இனிப்புகள் இதெல்லாம் வாங்கி தரலாம். எவ்வளவோ இருக்குங்க, இதெல்லாம் நீங்க செய்யலாம். அப்படியும் இல்லையா, எனக்கு அங்கெல்லாம் போறதுக்கு முடியாதுமா, எங்க வீட்டுல அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க வீட்டு பக்கத்துல ஆலயம் இருக்கா? அந்த ஆலயத்துல தினசரி அந்த ஆலயத்துக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணலாம். கூட்டி பெருக்கி தனி தெளிச்சு கோலம் போடலாம். சுவாமியினுடைய வஸ்திரங்களை துவைச்சு உலர்த்தி அயன் பண்ணி இல்லைன்னா மடிச்சு கொடுக்கலாம். சுவாமிக்கு தேவையான பூக்களை தொடுத்து கொடுக்கலாம். அங்க குப்பைகள் சேராம நீங்க பாத்துக்கலாம். அந்த ஆலயத்தை சுத்தி செடிகள் நட்டு வைக்கலாம், அதை பராமரிக்கலாம். சுவாமிக்கு தேவையான பூஜை பாத்திரங்களை நீங்க சுத்தப்படுத்தி விளக்கி தரலாம். ஏராளமா இருக்கே. அதே மாதிரி இதுக்கெல்லாம் கூட நேரம் கிடையாது. ஏதாவது பூஜை பொருள் வாங்கி தரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, இது ஆடி மாதம் இல்லையா, ஒவ்வொரு வாரமும் இந்த ஆடி மாதம் முழுக்கவே வெள்ளி, சனி, ஞாயிறு அப்படின்னும் போது ஆலயங்கள் ரொம்ப கோலாகலமா பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கும், கொண்டாட்டமா இருக்கும். அப்போ அந்த வெள்ளி, சனி, ஞாயிறுக்கு தேவையான பொருட்கள் என்ன? கூழ் வார்த்தல் அப்படின்னும் போது இந்த கேழ்வரகு, பச்சரிசி நொய், வெல்லம், நெய், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஆலயத்துக்கு வாங்கி தரலாம். இதெல்லாம் செய்யும்போது நம்மளுடைய கர்மமணிகள் அப்படிங்கிறது குறையும் முக்கியமா. அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமைனா கூழ்வார்த்தல் நடக்கும்போது முருங்கைக்கீரை அப்படின்றது தேவைப்படும். அந்த முருங்கைக்கீரை அப்படின்றத உருவி கொடுக்கறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? கோவில்ல அந்த அர்ச்சகர்களால அவங்களால பண்ணவே முடியாது. அங்க இருக்கக்கூடிய பெண்கள் தான் பெண்களும் சின்ன சின்ன பசங்க, ஆண்கள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அப்படி பண்ணும்போது கூட உங்க மனசுல தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு அங்க இருக்கக்கூடியவர்கள்கிட்ட அரட்டை அடிச்சுட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம, இது சுவாமிக்கு செய்யறோம் அப்படிங்கிறத உணர்ந்து எந்த ஒரு பேச்சுக்கும் இடம் கொடுக்காம மனசை சுவாமி கிட்ட கொடுத்துட்டு நீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கூட ஒரு இஸ்லாமிய சகோதரி கேட்டிருந்தீங்க,
இந்த ஆடி மாசத்துல எங்களுக்கெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. அதாவது நம்மளுடைய தவறுகளை திருத்தி நாம நல்ல வழியில போகணும். யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது, யார் வயிற்றுச்சலையும் கூட்டிக்க கூடாது. நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அறம் சார்ந்த வாழ்க்கையில வாழ்வாங்க. அது எல்லா சமயத்துக்கும் அந்தந்த சமய குருமார்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். எல்லா சமயமும் சொல்லக்கூடியது ஒண்ணுதான், இறைவனை சரணடை. இறைவனை சரணடையணும்னா நாம வாயை கட்டணும். யாரையும் அவதூறா பேசக்கூடாது, யாரையும் சட்டுன்னு குறை சொல்லக்கூடாது, யாரையும் நீ இப்படிதான் அப்படின்னு பேசக்கூடாது. இதையெல்லாம் நாம கட்டுப்படுத்திக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நமக்கு அடுத்து வரக்கூடிய பல தலைமுறைகள் நிம்மதியா இருப்பாங்க. அதனால இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், நீங்கெல்லாம் இந்த ஆடி மாசத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க வீட்டு பக்கத்துல மாட்டு தொழுவம் இருக்குன்னா இந்த மாட்டு தொழுவத்துக்கு தேவையான, மாடுகளுக்கு தேவையான புல்லு, புண்ணாக்கு, வைக்கோல், தவிடு இதெல்லாம் வாங்கி தரலாம். மாட்டு தொழுவத்தை உங்களால முடிஞ்சுன்னா சுத்தப்படுத்தி தரலாம். இல்லையா அந்த மாட்டுக்கு தேவையான மருத்துவ செலவுகள் நீங்க எடுத்துக்கலாம். உங்க வீட்டு பக்கத்துல யாராவது ஆலயத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆலயத்துக்கு தேவையான கேழ்வரகு, பச்சரிசி உங்க கையால நீங்க வாங்கி தரலாம். அப்போ உங்களுக்கு அந்த கேழ்வரகு, பச்சரிசி, வெல்லம் இதையெல்லாம் உங்க சார்பாகவே பக்கத்துல கொடுத்து இதை அந்த அம்மன் கோயிலுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். எல்லாருமே ஒண்ணுதான், எல்லா சமயமும் ஒண்ணுதான். எல்லா சமயமும் சொல்லக்கூடியது இறைவனை சரணடை, அதுதானே சொல்லும். அதனால நல்லது எப்படி வேணாலும் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். அதனால கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், நீங்க கூட ஆலயத்துக்கு தேவையான நெய் வாங்கி தரலாம், எண்ணெய் வாங்கி தரலாம், ஆலயத்துக்கு தேவையான கேழ்வரகு, அரிசி, நொய் இதெல்லாம் வாங்கி தரலாம். இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க இந்த ஆடி மாசத்துல. அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தாலி பிரிச்சு கோக்குறது அப்படின்றது ஒரு சடங்காக செய்ய மாட்டாங்க. அதாவது அது ஒரு வைபவமாக செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் செய்வாங்க, அதையும் நான் சொல்லிட்டேன். ஒரு சிலர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, செய்வாங்க. இந்த ஆடி மாசத்துல என்னுடைய திருமாங்கல்யம் ரொம்ப நஞ்சு போயிருக்கு, அதை மாத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் சொல்லுங்க அப்படின்னும் போது, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்பிறை நாட்கள்ல மாலை 6 மணிக்கு மேல இரவு 9 மணிக்குள்ள உங்களுடைய திருமாங்கல்யம் அப்படின்றத நீங்க புதுப்பிச்சுக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.